ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மொரோகுரு அப்படின்னு சொல்லிட்டு டான்சானியாவில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மார்னிங் வந்து ரூமில் வந்துட்டு வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரூமுக்கு வெளியில் இந்த மாதிரி தான். ஸோ இந்த பக்கத்து ரூமில் வந்து கிட்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நிவாஷினியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு இருந்தது. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள வந்து நான் கூட்டிகிட்டு நான் போயிருந்தேன். இன்னொரு பொண்ணு வந்து அவங்க பேர் வந்து இவானா. ஸோ அது நிவாஷினியோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருமே வந்து ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட், நிவாஷினி வந்து இப்போ 4th ஸ்டாண்டர்ட். ஸோ மார்னிங் வந்து கிளைமேட் வந்து ரொம்பவும் காமாகவும் குவைட்டாகவும் இருந்தது. நாங்கள் வந்து அரவுண்ட் ஒரு 9 o'clock வந்து போயிருந்தோம். 10 o'clock வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு கிட்ஸை வந்து எழுப்பி ப்ரஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்துட்டு மிக்சடு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பனானாஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பன், இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். பாஸ்தா, இது வந்து கேக்கு, இந்த பன்னு, அப்புறம் வந்து ஜாமு, பட்டர், பீனட் பட்டர் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் ஜூஸஸ் வந்து 2 வகையான ஜூஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பைனாப்பிள் அண்ட் மேங்கோ. ஸோ இது வந்து வேணுமோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து இருந்தது. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து யாரெல்லாம் வந்து ஸ்விம் பண்ணுறாங்களோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காஃபி அண்ட் ஹாட் வாட்டர் இருந்தது. ஸோ க்ரீன் டீ வேணும்னா க்ரீன் டீ அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெஜ்ஜு சூப் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுருந்தாங்க. அப்புறம் பாஸ்தா இருந்தது. அதுக்கப்புறம் சாசேஜஸ் இருந்தது, சிக்கன் சாசேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இப்படி தான் அரேஞ்சிங் இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது போக வந்து எக் இருந்தது. ஸோ பாயில்டு எக் வேணும்னா பாயில்டு எக்கு, ஆம்லேட் வேணும்னா ஆம்லேட்டு, இல்லாட்டி ஹாஃப் பாயில் வேணும்னா ஹாஃப் பாயில், எது நம்ம வந்து கேட்டாலும் அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ தன்யாவுக்கும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து ஃபுல் பாயில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் எடுத்து கொண்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ அவங்க பாட்டுக்கு குழந்தைங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து இன்னொரு ஃபேமிலி வந்து மொத்தமாக நாங்கள் டோட்டலாக 5 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். ஸோ மார்னிங் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா கிட்டே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கிளைமேட் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்பவும் வந்து வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரொம்பவும் காமாக இருந்தது. அந்த மவுண்டைன் வியூஸு எல்லாமே ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ட்வின்ஸு, அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் அண்ட் ஒரு பாய். ஸோ அதனால் அவங்கள வந்து அந்த குழந்தைங்கள வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலேருந்து ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நான் வந்து அப்படி தூக்கிட்டு வந்தேன். ஸோ தனியா வந்து அவளுக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நிவாஷினி, அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட சன்னும் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். ஸோ நாங்கள் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டதுனால இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவங்களும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவளை எடுத்துகிட்டு போய் அப்புறம் இவளுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.